எதிர்பார்ப்புகள் அதிகமாயிடுச்சு. ஆக இந்த மனநிலையை எல்லாம் புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது வாழ்வியல் என்னங்கிறத புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கு. தம்பி இன்னைக்கு அழகா வள்ளுவத்தை பற்றி பேசினார். நானும் நிறைய மேடைகளில் வள்ளுவரை பற்றி பேசியிருக்கேன். ஒரு மேடைக்கு என் வீட்டுக்காரர் வந்துட்டார். அமைப்பாளரெல்லாம் பார்த்து ஆஹா அக்கா மாமாவை கூப்பிட்டு வந்திருக்குன்னு கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. சரி வீட்டில் வந்திருக்கிறாரு, நம்ம என்ன செய்யணும், 4 செய்தி நல்லதாக சொல்லணும், அவரை திட்டக்கூடாதுன்ட்டு நான் என்ன பண்ணினேன், வள்ளுவனை பேசினேன். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறேன் என வள்ளுவன் வழியில் வாழ வேண்டும் இல்லையா? தம்பி சொன்ன மாதிரி பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறேன்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் வேற கொடுத்தேன். ஏன்னா 7:30 எனக்கு நாக்கில் நிற்கிது. விளக்கம் கொடுத்தேன். எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி வள்ளுவனும் வாசுகியும் வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒரு நாள் வாசுகி கிணத்துல தண்ணி சேர்ந்திட்டு இருந்தாங்க. வெளியில போன வள்ளுவர் வந்தாரு. வாசுகின்னு குரல் கொடுத்தாரு. அந்த அம்மா சேந்தர கைத்தும் குடத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து என்னங்கன்னு கேட்டுச்சு. என்ன செய்யறேன்னு கேட்டாரு. தண்ணி சேர்ந்திட்டு இருக்கிறேன்னு சொல்லுச்சு. குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டாங்க. தண்ணியை மோந்து கொடுத்துட்டு போய் பார்த்தா எந்த இடத்திலே கயிற்றையும் குடத்தையும் விட்டு விட்டு வந்தார்களோ அந்த இடத்திலே அப்படியே நின்றது. அதுபோல கற்புடையவர்களாக வாழணும்னு பேசினேன். எங்கால் அதை ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறாரு. எனக்கு இது தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டில் கிணறும் இருக்குது, கயிறும் இருக்குது, குடமும் இருக்குது. ஒரு நாள் காலேஜ் ஓரக்கு பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்கிற இவர் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு தெரியல. ஓ நம்ம மோட்ரு போடாமல் விட்டுட்டோமே, வயசான மாமியா இருக்குதே, 10 குடம் தண்ணியை சேர்ந்துவோமேனு போய் தண்ணியை சேர்ந்தற சாந்தி அப்படின்னாரு. அங்கே சாந்தினாலே ஏதோ வில்லங்கம் வருதுன்னு அர்த்தம். வில்லங்கம் எழுகுது வருதுன்னு அர்த்தம். சேர்ந்து இருக்கிற கைத்தையும் குடத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து என்ன மாமான்னு, என்ன செய்யறேன்னாரு. தண்ணி சேர்ந்திட்டு இருக்கிற மாமான்னு கையை பிடிச்சாரு. வான்னு கூப்பிட்டு வந்தாரு. வந்து பார்த்தா என்ற துரதிஷ்டம் கயிறும் குடமும் போய் தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. எட்டி பார்த்துட்டு கேட்குறாரு, நிக்கீலே என்னமாமா நிக்கீலேன, குடமும் கயிறும் நிக்கீலேன்னாரு. எனக்கு அப்புறம்தான் ஞாபகம் வந்துச்சு. தம்பி சொன்ன மாதிரி வள்ளுவர் வழியில வாழறமான்னு இவர் சோதிக்கிறாராமா. உடனே யோசிச்சங்க, இதுதாங்க வாழ்க்கையினுடைய வெற்றி. அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி யோசிக்கணும். பட்டுன்னு சொன்னேன், மாமா தண்ணி சேர்ந்தரவ மட்டும் வாசுகியா இருந்தா போதாது மாமா, கூப்பிடுறவரும் வள்ளுவரா இருக்கணும் மாமான்னு சொல்லிட்டு கடலூருக்கு கிளம்பி ஓடி வர்றேன்னு சொன்னா இந்த சமய சிந்தனையை எங்க தரும்? புத்தகங்கள் தாங்க தரு. நீங்க ஒன்றும் இல்லை. 6 மாசத்துக்கு முன்னால என் மாப்பிள்ளை ஒரு மெசேஜ் அடிக்கிறாரு. அத்தை உங்க ப்ராடக்ட் ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை. அப்புறம் என்னன்னு யோசிச்ச, என் ப்ராடக்ட் எது? என் பொண்ணு ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை. நான் பார்த்தேன், மாப்பிள்ளை அந்த ப்ராடக்டை உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு, வாரண்டி பீரியடு தீந்து போச்சு. அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் இந்த கம்பெனி பொறுப்பேற்காதுன்னு நான் ஒரு மெசேஜை தட்டி விட்டேன். யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த சிந்தனையை பாரதியும் கூட யமதனை பார்த்து பேசினானே, காலா உன்னை நான் சிறு புல்லாக மதிக்கிறேன், என் கால் அருகே வாடா எட்டி மிதிக்கிறேன்னு சொன்னானே, இந்த தைரியம் எங்கிருந்துங்க வந்துச்சு? ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வாசித்ததுனால தாங்க இதையெல்லாம் ஒரு வாழ்க்கையினுடைய வாழ்வியலாக கற்றுக்கொள்ள முடிகிறதுனா பிள்ளைகளுக்கு அந்த வாசிப்பு, அதாவது வாசிக்க நேரம் இல்லை. எனக்கு 2.5 வருஷத்துலேயே அவங்க பிரச்சனைகள் தொடங்குது. ஒரு காலகட்டமெல்லாம் 5 வயசுக்கு தான் பள்ளிக்கூடம் வந்தால் காதை தொடர்ந்து இப்படி கையை தூக்கி காது எட்டுனாதான் சேர்த்துக்குவோம். இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அம்மா அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம், அப்படின்னாலே கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விட்டுறோம். அது மா அப்படின்னு சொல்லும்போது எல்கேஜி யூகேஜி முடிச்சுட்டு வந்துடுது. 2.5 வயசுலயே போராட்டம் நடக்குது, இல்லைன்னு சொல்லல. அப்படியே சாட் பூட் 3 அன்னைக்கு நாங்கெல்லாம் விளையாண்டோம். இன்னைக்கு அந்த பிள்ளைங்க ஏக் தோக் தீன் மனப்பாடம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. அன்னைக்கு இந்த கடற்கரை மணல் வீடு கட்டி விளையாண்டோம். இன்னைக்கு மணல் வீடு கட்டுறக்கெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை, மவுசை பிடிச்சி உட்கார்ந்துட்டு இருக்குது கம்ப்யூட்டர்ல. கல்லா மண்ணா அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாண்டோம்.
இன்னைக்கு கல்லா மண்ணாலாம் விளையாடுறதுக்கு அதுகளுக்கு நேரம் இல்லை. ஏன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல வேலை செய்யறதுக்கே நேரம் பத்துறது இல்லை. பாரதி சொன்னது மாதிரி மாலை முழுவதும் விளையாட்டுனா விளையாட விடுறோமா? விளையாட போகுதா பிள்ளைகள்? இல்லை. அடுத்த வீட்டு பிள்ளைகளையும் கூட அறியாமல் பிள்ளைகள் வளர்றாங்க. ஏன் பூட்டிய வீட்டுக்குள் பத்திரமாய் பிள்ளைகள் இருக்கிற ஒரு சூழல்ல அட்லீஸ்ட் கற்ற வார்த்தைகளையாவது பிள்ளைகளோடு இன்னைக்கு ஒரு ரொம்ப பெரிய அளவில் இல்லைங்க, எளிமையா சொல்றேனே. ஒரு மருத்துவமனையில் ஒரு நாள் பார்த்தேன், ஒரு சின்ன வாசகங்க, பெரிய அளவில் ஆனா பெரிய செய்தியை சொல்லுச்சு. ஒரு சின்ன வாசகம் எழுதி வச்சிருந்தாங்க, நீ ராமனாக இருந்தால் உனக்காக காத்திருக்கும் சீதை, நீ ராவணனாக இருந்தால் உனக்காக காத்திருக்கும் சிதை. எவ்வளவு ஒரு ஒழுக்கத்தை, இன்னைக்கு வள்ளுவருடைய ஒழுக்கத்தை தம்பி சொன்ன மாதிரி வாழ்வியலுடைய ஒழுக்கம் இது ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. ஒரு சின்ன செய்தியையும் கூட பிள்ளைகளுக்கு நம்ம படிக்க நேரம் இல்லைன்னா நம்ம மாதிரி இந்த மாதிரி கேட்டதை நாம வாசிச்சதை பிள்ளைகளுக்கு தினந்தோறும் ஒரு சின்ன சின்ன செய்திகளை சொல்லும் போதும் கூட அவங்க பல நூல்களை படித்ததற்கு சமமாகும். அட்லீஸ்ட் அதையாவது சொல்லி கொடுங்க. புத்தகங்கள் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கு தெரியுங்களா? இங்க சங்க இலக்கியத்தில் கலித்தொகைன்னு ஒரு நூல், அந்த நூலில் ஒரு தலைவன் பிரிஞ்சு போயிட்டான். பொருள் தேடுறக்கோ அல்லது தூதுவாகவோ அவன் பிரிஞ்சு போயிட்டான். இப்போ தலைவி வாடி நிற்கிறா. அந்த வாடி நிற்கிற தலைவிக்கு எதை உதாரணமாக அந்த கலித்தொகையில் எழுதுறாங்க தெரியுமா? கரி பொய்த்தான் கீழ் நின்றான் கவின் போலன்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. கரி பொய்த்தான் அப்படின்னா பொய் சாட்சி சொன்னவன், நிழலுக்காக நின்ற மரம் எப்படி வாடியதோ அதுபோல தலைவி வாடினான்னு ஒரு செய்திங்க. நீங்க பெரிய அளவுக்கெல்லாம் போக வேண்டாம். ஒரு பொய் சாட்சி சொன்னவன் மரத்துக்கு கீழே வந்து நின்னுட்டானா அந்த மரம் வாடிச்சா. நம்ம என்ன சொல்றோம்? ஏதாச்சுன்னா ஏன் மரமாட்ட நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப நேரம் ஒரு இடத்துல நாம் நின்றுட்டு இருந்தோம்னா கால் மரத்து போகுது. ஏதாச்சும் உதாரணம் காட்டணும்னா அது உயிரற்ற பொருள் நினைச்சு நம்ம மரத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். மரத்தை சொல்றதோட நம்ம மரப்பாச்சி பொம்மைக்கும் கூட மான உணர்வு இருக்குன்னு மாறாப்பு போட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு மரத்துக்கு மான உணர்வு இருக்குதுன்னு கலித்தொகை சொல்லுதுங்க. என்ன தெரியுமா? அவன் வந்து நிற்கிறானா, பொய் சாட்சி சொன்னவனுக்கு நான் நிழலை தந்தேனா அப்படின்னு அந்த மரம் வாடுதா. அது மாதிரி தலைவி வாடி நிற்கிறாள் அப்படின்னு எத்தாம் பெரிய செய்தி இங்க அந்த கலித்தொகையில. இது மாதிரி எத்தனை செய்திகள் நம்ம புத்தகங்கள்ல கத்துக்க முடியும் தெரியுமா? நாம நினைச்சிருக்கிறோம் நாம செய்யற தவறுகளுக்கு சாட்சியே இல்லைன்னு. அதுக்கும் கூட ஜானகிராமனுடைய கதையில ஒரு கதை, நிறைய கதை அவர் இதுல சொல்லலாம். ஒரு கதைங்க, கண்டாமணி அப்படின்னு ஒரு கதை. அந்த கதை எப்படின்னா, ஒரு உணவு விடுதி நடத்துற ஒரு தம்பதி தினந்தோறும் வந்து நிறைய பேர் அங்க சாப்பிட்டு போவாங்க. அதுல ஐராவதம் அப்படின்னு ஒரு பெரியவர், வயசானவர், அவர் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஒரு அறிவியல் ஆசிரியருக்கு உதவியாளரா இருக்கிறாரு. அவர் அப்பா மாதத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ வந்து அங்க சாப்பிட்டு போவார். பார்க்கறக்கே அவருடைய தோற்றம் வயதான தோற்றம், தள்ளாடி ஏறி வருவாரு. இவருக்கு ஐராவதத்தை தெரியும். அன்னைக்கு ஐராவதம் வர்றாரு, சாப்பாடு வேணுங்கிறாரு. இவர் போய் இலைய போடுறாரு, சாப்பாடெல்லாம் போட்டுட்டு குழம்பெல்லாம் ஊற்றிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, திரும்ப அந்த குழம்ப கலக்கலாம் அப்படின்ட்டு கலக்கும்போது அதுக்குள்ளே என்னமோ தொப்புன்னு விழுந்துருச்சு. விழுந்திருக்குது. இவருக்கு முதல்ல விழுந்தது அது என்னன்னு அவர் கண்டுக்கல. இப்போ அதை அப்படியே கலக்கி எடுக்கும்போது அந்த குழம்புல ஒரு பாம்பு விழுந்திருக்குது, விஷப்பாம்பு. ஐயோ, அவர் பதறாரு. ஐயோ, இந்த குழம்பை தானே அந்த ஐராவதத்துக்கு ஊற்றிட்டோம், என்ன ஆகுமோ, வேண்டாம் தடுக்கலாம் தடுக்கலாம் அப்படின்னு அவர் வெளியில் வர்றதுக்குள்ள அவர் சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ இவருக்கு மனம் பதறுது. மனைவி கிட்ட சொல்ற, அத்தனை குழம்பு எடுத்து எல்லாம் கீழே ஊற்றி அன்னைக்கு உணவு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. மனசு கிடந்து அடிக்குது, என்ன செய்யறது என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது, ஏன்னா அவர் இறந்தா பெரிய சிக்கலாகும், இங்கே தான் வந்து கைது பண்ணுவாங்க, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, அதில் சிவசிவா அப்படிங்கிற அந்த வாசகம் தெரியுது. உடனே என்ன பண்ணுறா, இந்த சிக்கல்ல இருந்து ஆண்டவா ஈஸ்வரா என்னை காப்பாத்தினா நான் உனக்கு காண்டாமணி வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு கும்பிட்டுறா. நீங்கள் என்ன அதாவது அடுத்த நாள் வரைக்கும் தூக்கமே இல்லை கணவன் மனைவிக்கு. காலையில் இந்த ஐராவதம் இறந்துட்டார்.
இறந்தாச்சு. ஒன்று ஊரெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க வயசானவர், அதனால் அவர் இறந்துருப்பார் அப்படின்னு ஊர் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுச்சு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அப்பா கடவுளே எப்படியாவது என்ன அங்கிருந்து நீ காப்பாற்றி விட்ட, உனக்கு நான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறேன்னு ஒரு 600 ரூபா செலவில் காண்டாமணியை வாங்கிட்டு வந்து அந்த உணவு விடுதிக்குள்ளே வச்சிருக்கிறாரு. இன்னும் கோயிலுக்கு கொடுக்கல. வரப்போகிறவங்கலாம் கேட்பாங்க, ஆஹா ரொம்ப அழகாக இருக்குதே, இவ்வளவு இதுன்னு 600 ரூபா, 600 ரூபாயில் இவ்வளோ சிறப்பா, உங்களுக்கு எப்படிங்க இப்படியெல்லாம் ஒரு ஐடியா வந்துச்சு, என்ன அன்னதானம் போடலாம்பாங்க, இல்லைன்னா கோயிலுக்கு ஏதாச்சும் பூஜை இதுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு எப்படிங்க இப்படி ஒரு யோசனை வந்தது, காண்டாமணி வாங்கி வைக்கலான்னு எப்படிங்க யோசனை வந்தது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்பாங்க. இவர் சில நேரங்களில் வாய் தவறி என்னன்றுவார், இல்லைங்க உலகம் ரொம்ப கெட்டு போச்சுங்க, எல்லாம் மாறிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை பாருங்க, இல்லாததும் பொல்லாததும் பேசுகிறதே மனுஷனோட இயல்பாக போச்சு, ஒன்றும் இல்லை நேற்று ஐராவதம் இறந்தார் இல்லைங்களா, இங்கே வந்து தாங்க சாப்பிட்டு போனார், ஊர் நல்ல வேலை, ஊர் என்ன சொல்லியிருக்கு, அவருக்கு எந்த போஸ்ட்மார்ட்டம் எதுவும் பண்ணி பார்க்கல, ஒரு சமயம் பார்த்துருந்தா இவங்க கடையில் வந்து சாப்பிட்டு தான் உயிர் போயிருக்குன்னு ஊர் வந்து புரளி பேசியிருக்குன்னு இவரே வாய் இல்லாமல் சொல்லிடுறாரு. மனைவி பார்த்தாங்க, ஐயோ நீயே ஏதோ வாயிலேயே வில்லங்கம் தேடுவியாட்டு இருக்குது, முதல்ல கோயிலில் கொண்டு போய் இந்த மணியை கட்டி விட்டுட்டு வாங்க, அந்த எண்ணமே நம்மளுக்கு வரக்கூடாதுன்னுங்கிறாங்க. கொண்டு போய் கட்டிட்டு வந்துடுறாங்க. 3 கால பூஜை அந்த கோயிலில் நடக்கு. காலையில் 6 மணிக்கு பூஜை நடக்கும்போது அந்த காண்டாமணியில் டன் ஒரு சத்தம் கேட்கு. உடனே இவருக்கு ஞாபகம் வரும், சாம்பார் பாம்பு ஐராவதம் ஞாபகத்துக்கு வருவார். அந்த எண்ணத்தை அழிக்கிறக்குள்ள மத்தியான பூஜை 12 மணிக்கு திரும்ப டன் அப்படின்னு அடிக்கும். திரும்ப அதே சாம்பார் சாப்பாடு ஐராவதம் நினைவில் வருவார். இப்படி ஒவ்வொரு நிமிடமும் அந்த மணி அடிக்கும் பொழுதெல்லாம் எதை மறக்கணும், எதற்காக நம்ம அந்த மணியை வாங்கி வச்சு கட்டினமோ அது நமக்கு நினைவுபடுத்திட்டே இருக்குது. இப்போ ஜானகிராமன் இப்படி முடிக்கிறாரு, குற்றங்களிலிருந்து நாம் தப்பி விடுகிறோம், ஆனால் குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒரு பொழுதும் நம்மால் தப்ப முடியாதுன்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறார். நீங்க சின்ன சின்ன கதைகள் தான், ஆனால் அதுக்குள்ள மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை சொல்லியிருக்காங்க. நான் இப்படி ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்க கேரளாவிலிங்க ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், நாம் நினைச்சிருக்கிறோம் எல்லாமே நிலை நினைச்சிருக்கிறோம். அதனால தான் எங்கள் ஊரில் ஒரு பெரும்புள்ளி பேசிக்கிட்டே இருந்தார், சே நான் என்ன நிலம் வாங்கி போட்டிருக்கேன்னு தெரியுமா, அந்த ஊரில் 25 ஏக்கரா நிலம் வாங்கி போட்டிருக்கிறேன், இந்த ஊரில் 30 ஏக்கரா வாங்கியிருக்கிறேன், இந்த ஊரில் அத்தனை ஏக்கரா நிலம் பெருமை பேசிக்கிட்டே இருந்தார். நிலம் ஒரு நாள் அவரை பார்த்து பேசிச்சு, என்ன நீ வாங்கி போட்டிருக்கிறையா, என்ன நீயா வாங்கி போட்டிருக்கிற, உன் தாத்தனை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், உங்கள் ஒப்பனை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், நாளைக்கு உன்னையும் நான் தான் வாங்கி போடுவேன், என்னமோ நீ வாங்கி போட்ட மாதிரி பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறையேன்னு சொல்லி அந்த நிலம் பேசிச்சுன்னா யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இங்கே முடியுது, தொடங்குறதுல முடியுது வாழ்க்கை. புழுவை நீங்கள் ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சு பாருங்க, மண்ணை கீறிட்டு ஒரு புழு வருது, அந்த புழு கொஞ்ச நாள் இந்த மண்ணில் மகிழ்ச்சியாக வாழுது, ஒரு நாள் அதை வந்து ஒரு பூச்சி சாப்பிடுது, புழுவோட ஆயுசு முடிஞ்சிடுது. இப்போ பூச்சி கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக இருக்குது, அதை ஒரு நாள் தவளை வந்து அந்த பூச்சியை பிடிக்குது, பூச்சியோட ஆயுள் முடிஞ்சுது, தவளை மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு நாள் தவளை கொர்றன்னு சத்தம் போடுது, பாம்பு வந்து தவளையை பிடிச்சிடுச்சு, தவளையோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு, பாம்பு கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு நாள் எதாச்சியும் ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே போயிடுச்சு பாம்பு, ஐயோ பாம்பு நம்மளை கொத்திருன்னு அந்த வீட்டுக்காரதைய அடித்து பாம்போட வாழ்க்கையும் போயிடுச்சு. அடித்த மனுஷன் கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக இருந்தா, கொஞ்ச நாள் கழித்து அந்த மனுஷன் செத்துட்டா, செத்த மனுஷனை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சாங்க, கொஞ்ச நாள் கழித்து அந்த மண்ணை கீறிட்டு புழு வந்துச்சு. இதுதாங்க புழுவில் தொடங்கி புழுவிலேயே நம்முடைய வாழ்க்கை முடியுது. அதுக்குள்ளதான் நம்ம இத்தனை ஆர்ப்பாட்டம், நான் அத்தனை வச்சிருக்கிறேன் இத்தனை வச்சிருக்கிறேன் அப்படி இப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம். ஒரு பெரிய பணக்காரரு ஒரு ஊழல் பண்ணிட்டார், 1000 கோடி ஊழல் பண்ணிட்டார். நீதிமன்றத்துக்கு வந்தார், நீதிபதி வந்தவர் கேட்டார், நேரத்திலேயே வந்துட்டீங்களான்னு. ஆமாங்க முதல் கேஸ் என்னடது, நாங்கள் நேரத்தில் வந்தேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். இல்லைங்க. உடனே உதவியாளரை கூப்பிட்டாங்க, போய் அவருக்கு இட்லி 4 வாங்கி கொடுங்க. நாங்கள் 4 இட்லியை வாங்கிட்டு வந்து அந்த மனுஷனுக்கு தந்தாங்க, 3 இட்லியை சாப்பிட்டாரு, 1 இட்லியை வச்சுட்டாரு. இப்போ நீதிபதி கேட்டார், 1 இட்லி 10 ரூபா, 4 இட்லி 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம், நீங்கள் 3 இட்லி தான் சாப்பிட்ருக்குறீங்க, 1 இட்லியை வச்சுட்டீங்க, காலையில் உங்கள் உணவுக்கு 30 ரூபா செலவு, மத்தியானம் ஒரு 80 ரூபா 100 ரூபா செலவு பண்ணுவீங்களா?
இரவு ஒரு 50 ரூபா 60 ரூபா செலவு பண்ணுவீங்களா? ஆக ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிட்றதுக்கு 200 ரூபா போகுது. எதுக்கு நீங்க 2000 கோடி ஊழல் செஞ்சீங்க? ஒரு சமயம் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைப்பதற்காக நீங்கள் ஊழல் செய்தீர்களான்னு அந்த நீதிபதி கேட்டுட்டு அவரே சொன்னாரு, தயவு செய்து அடுத்த தலைமுறைக்காக நீங்க சொத்து சேர்த்து வைக்காதீங்க, அவர்களை சுதந்திரமாக செயல்பட விடுங்க. இந்த மாதிரி சேர்த்துன காசுல அடுத்த தலைமுறை ஒரு பொழுதும் தலைக்காதுங்கிறத நினைவு வையுங்கன்னு சொன்னா, இந்த வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுட்டா போதுங்க. ஒரு கேரளாவில் மிகப்பெரிய எழுத்தாளர், இப்படி முடிக்கிற மிகப்பெரிய எழுத்தாளர் பஷீர் அப்படிங்கிறது அவருடைய பெயர். அவர் ஒரு முறை வடக்கு பகுதிக்கு தேசாந்தரம் போறாரு. எழுத்தாளர்களுக்கு, படைப்பாளிகளுக்கெல்லாம் அது ஒரு ஆற்றல். இதோ இங்கே இத்தனை புத்தகங்களை கண்காட்சியில் போட்டிருக்கிற இந்த படைப்பாளிகள் எல்லாமே ஊரூராக போய் பல மக்களை சந்திக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை தான் தன்னுடைய கதையின் படைப்புகளாகவே வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இவரும் அங்கே போறாரு. போன இடத்துல ஒரு இடத்துல சாப்பிட போறாரு. சாப்பிட போன இடத்துல என்னாச்சு, சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கலான்னா அவர் ஒரு ஜிப்பா மாதிரி போட்டிருப்பாரு. பெரும்பாலும் எழுத்தாளர்கள் ஜிப்பா மாதிரி தான் போட்டிருப்பாங்க. காசு எடுக்கலான்னு பைக்குள்ள வச்சா பர்ஸை காண. ஐயோ, என்னோட பர்ஸை யாரோ திருடிட்டாங்க போல இருக்குது, நான் வச்சிருந்தேன் கொண்டு வந்தேன். உடனே கடைக்காரன் ஜிப்பாவை எட்டி பிடிச்சி கேட்குற, எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கிறீங்க தமிழ்நாட்டிலிருந்து, எத்தனை பேர் இங்கே கிளம்பி வந்திருக்கிறீங்க? நமக்கு தெரியாது வடக்கன் சப்பவே திருடுவாங்கங்கிறது, அந்த ஆளுக்கு மனுஷனுக்கு தெரியல. எத்தனை பேர் இங்கே கிளம்பி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சத்தியமாக நான் இல்லைங்க, கொண்டு வந்தனுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒரு அனுமதி கொடுங்க, இந்த ஹோட்டலில் தங்கி இருக்கிறேன், நான் போய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அவருக்கு நம்பிக்கை வரல. அங்கே இருக்கிற வேலைக்காரனை கூப்பிட்டு அவரோட சிப்பாவை கழட்டுறா, சிப்பாவை கழட்டி அவரை வெறும் மேலோட அனுப்பு, போய் எடுத்துட்டு வரட்டுன்னு. ஏங்க, பிரபலமான எழுத்தாளர், மேலாடை இல்லாமல் ரோட்டில் போனால் எவ்வளோ அவமானம். ஐயோ, இப்படி ஒரு அவமானம் நமக்கு வந்துடுச்சேன்னு அவர் கதிகலங்கி நிற்கிறாரு. இப்போ வாசலில் ஒரு சத்தம் கேட்குது. யோ, என்னையா அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னு ஒரு இளைஞன் வர்றா. பிரச்சனை என்னங்கிறா, நடந்ததை சொல்கிறாங்க. கேவலம் சாப்பாட்டுக்காக அவர் பர்ஸை காணனா அதுக்காக நீங்கள் கேவலப்படுத்துவீங்களா? பெருசு, நான் காசு கொடுக்குறேன் பெருசு, நீ கவலைப்படாதேன்னு காசை கொடுத்துட்டு அவரை வெளியில் கூப்பிட்டு வர்றா. அவன் சொல்கிறாரு, இல்லை தம்பி, நான் பர்ஸு கொண்டு வந்தேன் தம்பி, யாரோ திருடிட்டாங்க தம்பின்னு. அவன் சொல்கிறா, பெருசு, உன்னை நான் நம்புகிறேன் பெருசு, இந்த அவர் என்கிட்ட 4 பர்ஸ் இருக்குது, இதில் எது 1.5 பர்ஸுன்னு பார்த்து சொல்லு பெருசுன்னா. உடனே அவர் பார்த்துட்டு அவன் சொன்னா, ஆனால் ஒன்று, நான் உங்ககிட்ட பாடம் கற்றுட்டேன், உன் பர்ஸை திருடுனதுனாக நீ ஒரு பெரிய எழுத்தாளன்னு சொன்ன, எப்படிப்பட்ட அவமானத்தை நீ அடைஞ்சிருக்கிற. இனிமேல் இந்த பர்ஸெல்லாம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு, இனிமேல் நான் திருடுறதையே விட்டுட்டு நான் நல்ல ஒழுக்கமானவனாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவேன்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்கிறான்னா, ஒரு படைப்பாளியை பார்க்கும் பொழுதே மனமாற்றம் வருகிறது என்றால், அவர்களுடைய படைப்புகளை எல்லாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட உயரத்தை அடையும் என்பதை இந்த நேரத்திலே சிந்தித்து, அப்படிப்பட்ட வாழ்வியலை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இப்படி புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது மோகன் சொன்ன மாதிரி பெரிய அளவில் இல்லைனாலும் சிறிய அளவில் ஒரு புத்தகத்தை வாங்கி அதை நீங்களும் படித்து உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க. முடிஞ்சால் நாளைக்கு 4 பேர் சந்திக்கும் பொழுது உனக்கு என்ன சுகர் அளவு, எனக்கு என்ன சுகர் அளவுன்னு பேசுகிறத விட்டுட்டு, இந்த புத்தகத்தை படித்தப்பா, இதில் இப்படி ஒரு கருத்து இருந்துச்சப்பான்னு ஒரு கருத்து பரிமாற்றம் செய்தாலே படைப்பாளிகள் வெற்றி அடைவார்கள். ஆக இந்த புத்தக திருவிழா மீண்டும் மீண்டும் பல ஆண்டுகள் வெற்றி விழாவை காண வேண்டும் என்று சொல்லி வியந்து கேட்ட உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாதாவுக்கும் பிதாவுக்கும் குருவுக்கும் தான் ஒரு தெய்வீக பண்புகளை உருவாக்குகிற பெருமையும் வாய்ப்பும் இருக்கிறது. ஆனா நாங்க படிக்கிற காலத்தில் இருந்த நிலைமை வேற. இங்க நிறைய ஆசிரியர் பெருமக்கள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் படிக்கிற காலத்தில் இருந்த நிலைமை வேற, இப்போ இருக்கிற நிலைமை வேற. அன்னைக்கு நான் சொல்கிறேன் அந்த வரலாறு. ஒரு பையன் படிக்கிறதுக்காக உள்ள வந்தான். வாத்தியார் கேட்டார், நீ யாருன்னார். அந்த பிள்ளை சொன்னான், அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன்னா. எவ்வளோ பெரிய தத்துவம் பார். அப்படி கேட்டது வசிட்டர், பதில் சொன்னது ராமன். இப்போ ஒரு வாத்தியார் கேட்குறார், நீ யாரான்னு கேட்டார். 6ஆம் கிளாஸ் சேர வந்தவனே. அவன் பக்கத்தில் இருக்கிறவன் பையனை கேட்டு சொல்கிறான், என்னை பற்றி சார் கேட்குறாரு சொல்கிறாருன்னு ஒரு ஆளை கூட்டின்னு வந்திருக்காயா. அவர் என்ன பண்ணுவார்?
காலத்தின் கோலம் அது, காலத்தின் கட்டாயம் அது. கேட்க முடியல, பேச முடியல. எப்பயுமே இங்கெல்லாம் கேர்ள்ஸ் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருக்குங்க. இந்த பெண் பிள்ளைகள் உண்மையிலேயே இந்த நூற்றாண்டில் பொறுப்பும் சிறப்பும் வாய்ந்த பிள்ளைகளாக இன்னைக்கு கல்வித்துறையிலே வளர்ந்து வருகிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், பெண் பிள்ளை பிறந்துட்டேன்னு வருத்தப்படாதீங்க. அந்த பிள்ளைகள் தான் இன்னைக்கு பாரத பூமியினுடைய பெருமையை காப்பாற்றுகிற அளவுக்கு தன்னம்பிக்கையின் சிகரங்களாக இருக்கிறார்கள். நான் வகுப்பறையிலே பார்த்தவன், பல வருஷம் வாத்தியாராக இருந்தவன். பெண் குழந்தைக்கும் ஆண் பிள்ளைக்கும் வித்தியாசம் எனக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் ஒரு பெண் பிள்ளையை எழுதும். ஆன்சர் தெரியாட்டாலும் பக்கம் பக்கமாக எழுதுறவன் நம்மால் தான். ஆமாம், ஆட்டி அவன் கற்பனையெல்லாம் தட்டி விடுவான். ஒரு தடவை நான் கேட்டிருந்தேன், பூகம்பம் எப்படி வரும்னு கேட்டிருந்தேன். எந்த பெண்ணும் எழுதலை, ஆனால் நம்மால் எழுதிட்டான். கடல் கொந்தளிக்கும், பூமி பிளக்கும், வானம் வெடித்து சிதறும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா போய் விடுவார்னு எழுதினான். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகள் எல்லாம் போகும்னு எழுதியிருந்தான். சண்டாள பாவி அதை தான் அனுப்புகிறான், அவன் வரல. இதை படிச்சுட்டு மனசு கஷ்டமாயி நொந்து நூலாய் அவனை கூப்பிட்டேன். டேய், உன்னை திட்டக்கூடாது, அடிக்கப்படாது, மன உளைச்சல் வர மாதிரியும் பேசப்படாது, இவ்வளவு அக்கிரமமாக எழுதிக்கிறியே, தப்புடான்னு. பையன் ஓன்னு அழுதான். சார், நானும் மனுஷன் தானே, ஒருத்தன் செஞ்ச தவறுக்கு மனம் திருந்தி அழுதான்னா அதை விட மன்னிப்பு உலகத்தில் இல்லைடா, சபாஷ் அப்படின்னு. நான் அதுக்கு அழுவலை, பின்ன எதுக்குடா அழுதேன், நீ படித்து பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. இன்றைக்கி எங்களுக்கு இருக்கிற சங்கடம் சாதாரணமானது இல்லை. நிறைய பேர் பேசுகிறாங்க, வாத்தியாருங்கெல்லாம் சம்பளத்தை அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னு. அவன் படுற அவமானத்துக்கு கொடுக்குற போனஸ் யாது, அவன் படுற கஷ்டத்தை போய் பாருங்கள். சார், ஒரு ஆசிரியர் பணியில் இருந்து நல்ல முறையில் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போனான்னா அதை விட ஒரு புண்ணியம் அதிர்ஷ்டம் உலகத்திலே கிடையாது. இப்போ அப்படி இருக்குது நிலைமை. இருக்கட்டும், அது அதையும் போராடி அவங்க ஜெயிக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, கருவறையும் வகுப்பறையும் சரியாக இருக்கணும்னு ஆசைப்படுறவன் நான். கருவறை தான் மனித பயிற்சி கொடுக்குது, வகுப்பறை தான் அவனை தெய்வமாக்கிற பயிற்சியை கொடுக்குது. அவங்க தான் சார் இந்த நூல்களை எல்லாம் வாங்கி கொடுத்து படிக்க வச்சு இதிலேருந்து என்னடா தெரிஞ்சுக்கினேன் சார். மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறதுல பிரயோஜனமே கிடையாது. நான் கேட்குறேன், ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்தவன் பல வருஷமாக எடுக்கிறான், ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் செகண்டு, தேர்டு எடுத்தவனெல்லாம் நீங்கள் அடையாளம் காட்டுங்க பார்ப்போம், யாருமே பிரபலம் ஆகலை சார். மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்குள்ள அவன் மனசுக்குள்ள இருக்கிற செய்தியை வச்சுங்கிறவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறான். அதனால தான் நான் சொல்றேன், இந்த படிப்பனால் வருகிற அறிவு நமக்கு என்ன பக்குவத்தை கொடுக்கும் சார். மனிதனுடைய மனசுக்கு சில காயங்களுக்கு மருந்து உண்டு, மனக்காயங்களுக்கு மருந்து கிடையாது. மனக்காயங்களுக்கு மருந்து கிடையாது. சரி, இந்த மனக்காயத்துக்கும் மன மருத்துவம் எது? நூல்களை தவிர வேறு எதுவும் கிடையாது. ராமாயணம் படிக்கிறியா, அது ஒன்று சொல்லுது. மகாபாரதம் படிக்கிறியா, அது ஒன்று சொல்லுது. ஏன், ஒரு ஹரிச்சந்திர புராண நாடகத்தை 1 மணி நேரமா ஒரு குழந்தை பார்த்தத பிறகுதானே நான் வாழ்நாள் முழுவதும் உண்மையைத்தான் பேசுவேன் என்று சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்டு உலகமே பாராட்டுகிற உலக உத்தமர் காந்தியடிகள் என்று பாராட்டப்படுகிற பெருமிதத்தை பெற்றிருக்கிறார் என்றால் ஒரு நூல், ஒரு காட்சி ஒரு மனிதனை, உத்தமனை உருவாக்கி இருக்கிறது. அந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் சார், தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். இந்த நூலை படிடா, இந்த வந்தமா கடலூரில் புத்தக திருவிழாவா, கலை நிகழ்ச்சிகளா, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளா பங்கு பெற்றமா, அதோடு அல்ல, போகிற போது இந்த 2 புத்தகம் வாங்க. இது ஞான களஞ்சியம்டா, இது நல்ல படிப்பு. சாதாரணமான நேரங்கள்லாம் படி. பாட புஸ்தகம் மட்டுமே அறிவில்லை, இதுதான்டா அது மார்க் வாங்கி கொடுக்கும், இது மதிப்பு வாங்கி கொடுக்கும், நிறைய நூல்களை வாங்கி கொடுப்போம். சாதாரணமானதல்ல. ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பீகாரில் ஒரு 100 பேர் கும்பலாக இருக்கிறான். மார்க்கெட்டு பக்கத்தில் 7ஆம் கிளாஸ் படிக்கிற வயசுடைய ஒரு தம்பி அங்கே வந்து நிற்கிறார்.
என்னடா கும்பலாகுதுன்னு எட்டி பார்க்குற ஆசை நமக்கு உண்டு இல்லை. கும்பலாக இருக்கிறத எட்டி பார்த்தார் அந்த பிள்ளை. ஒருத்தன் கரடியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முடியாக எடுத்து ஒவ்வொரு முடியும் இவ்வளோ ரூபான்னு விற்கிறான். வாங்குறவங்கிட்ட சொல்கிறான், இந்த முடியை கொண்டு போய் வீட்டில் வச்சீங்கன்னா பணமாக கொட்டும்டான்னார். அதை நம்பி நிறைய பேர் வாங்கினான். ஒரு 50 பேர் வாங்கிட்டு வந்தான் வெளியில். இந்த தம்பி பார்த்தாரு, இந்த 7ஆம் கிளாஸ் படிக்கிற தம்பி, வாங்கடா அப்படின்னு இந்த 50 பேரையும் ஒன்றா கூட்டி, இந்த கரடி முடியை காசு கொடுத்து வாங்கி போய் வீட்டில் வச்சா பணமாக கொட்டும்னு அவன் சொன்னதை கேட்டு வாங்கி போறியாடா, இந்த கரடியை பல வருஷமாக வச்சுங்கிறான், அவனுக்கு ஏண்டா பணம் கொட்டலைன்னு கொஞ்சம் யோசிக்கப்படாதான்னார். ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான்னாரு 50 பேரும். அந்த பிள்ளை தான் பிற்காலத்தில் இந்திய சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் என்று வரலாறு பேசுகிறது. நீங்கள் சிந்திக்க விடுங்க பிள்ளைங்களை. அவன் எதனா சொன்னான்னா போதும் போதும் எனக்கு தெரியும்னு வாயை மூடக்கூடாது. ஏன்னா அவன் என்ன சொல்ல வரான்னு நம்ம கேட்கறதுக்கு தயாராக இருக்கணும். படிப்பாற்றல் வேறு, படைப்பாற்றல் வேறு. மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. அவனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் பொறுப்போடும் விருப்பத்தோடும் செய்யக்கூடிய தியாக மனம் படைத்தவர்கள் என்பதனால இங்கே வந்திருக்கிற பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு நல்ல வேண்டுகோள், உங்கள் கையில் இருக்கிற பணத்தை வச்சு சில புத்தகங்கள் வாங்கி கொடுங்க பிள்ளைகளுக்காக. அதில் நீங்களே எழுதி கொடுங்க, இந்த தேதியில் இந்த புத்தகம் இந்த புத்தக திருவிழாவில் வாங்கினதுன்னு எழுதி அந்த பையனுக்கு கொடுக்க. சில பேரெல்லாம் என்னை வழிநடத்தியவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? ஒரு புத்தகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு இதில் படித்து இதில் என்னென்ன நல்ல கருத்துக்கள் இருக்குதோ இதெல்லாம் எடுத்தாந்து நாளைக்கு ப்ரேயரில் சொல்லணும்னு எனக்கு எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தார் சார். அந்த கருத்துக்களை ப்ரேயரில் சொல்லி சொல்லி பழகியதனால்தான் இன்றைக்கு மேடைகளில் பேசுகிற பழக்கம் எனக்கு வந்தது. ஆசிரியர்கள் நினைச்சா முடியா, உண்மையிலே சொல்கிறேன். அந்த மாதிரி ஒருத்தன் கிடைப்பான். நமக்கு எல்லாரையுமே நம்ம கொடுக்க முடியாது. ஒரு ஆள் இருந்தால் போதும், ஒரு பையன் இருந்தால் போதும். நமக்குள்ள வகுப்பில் எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறாங்கிறது நமக்கு சர்வே பண்ண தெரியும் சார். ஒரு ஆசிரியர் ஒருவர் தான் அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலைமைக்கு வருவான் என்பது அவர்களால் தான் தீர்மானிக்க முடியும். நான் சென்ற மாதம் லண்டனில் போயிருந்தேன். 20 நாட்கள் அங்கே தங்கியிருக்கிற வாய்ப்பு கிடைத்த போது 3 பட்டிமன்றத்துக்கு தான் நான் தலைவராக இருந்தேன். ஆனால் 15 நாளும் சர்வே பண்ணேன். அங்கே இருக்கிற மருத்துவர்கள் மூலமாக சில பள்ளிகளுக்கு, உயர் அதிகாரிகள் மூலமாக சில பள்ளிகளுக்கு போனோம். அங்கே என்ன நடக்குது தெரியுமா? 1லேருந்து 5வது வரைக்கும் பிள்ளைகளுக்கு பாடமே கிடையாதுயா, பாடமே கிடையாது. பண்பாட்டைத்தான் முதல்ல சொல்லி கொடுக்குறாங்க. லைனில் கியூவில் எப்படி நிற்கணும், பெரியவங்களை எப்படி மதிக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி டிசிப்ளினாக இருக்கணும், எப்படி மற்றவங்களுக்கு உதவணும், இந்த மனிதநேய பண்பாட்டைத்தான் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை சொல்றாங்க. ஏன்? அந்த பருவத்தில் நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் பிற்காலத்தில் விருட்சமாக வரும். நிலம் பண்பட்டால் நல்ல நெல் விளையும், மனம் பண்பட்டால் நல்ல சொற்கள் விளையும், நல்ல கல்வி விளையும், நல்ல பண்பாடு விளையும். அந்த மனதை பக்குவப்படுத்துறான். அதை தான் நூல்கள் செய்யும். இந்த மனக்கவலைக்குன்னு சொன்னீங்க பாருங்க சார். இப்போ நான் இப்போ சொல்கிறேன் சார், ஒரு மனசே சரியில்லை சார் அப்படி ஒரு மெடிக்கல் ஷாப்பில் கேட்டால் எவன் மருந்து கொடுப்பான்? அந்த மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு சொல்லுவார், காலையிலேருந்து வியாபாரமே ஆகலை, எனக்கே மனசு சரியில்லை, நான் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னுவான். மனம் அதுதான் சொன்னேன், மனம் என்ற சொல்லிலிருந்து தான் மனிதன் என்ற சொல்லே வந்தது. மனம் என்ற சொல்லிலிருந்து தான் மனிதன் என்ற சொல்லு வந்தது. நாம வாழ்ந்த காலத்திலே பறவைகள் வந்தது, விலங்குகள் வந்தது. ஆனால் அவையெல்லாம் வளரல. எங்க திருக்குறளார் ஐயா முனுசாமியினால வளர்க்கப்பட்டவன் நான். ஐயா தான் சொல்லுவாரு, விலங்குகள்லாம் எப்படா வளரும்? குறுக்க தான் வளரும். மனுஷன் ஒன்று தான் நேராக வளருவான். அது குறுக்க வளரும். ஒரு ஆட்டை வாங்குறான், ஒரு கோழியை வாங்குறான், சனிக்கிழமை விலை பேசுவான், ஞாயிற்றுக்கிழமை பலகாரத்துக்கு. அப்போ என்ன பேசுவான்? இந்த ஆடு எத்தனை கிலோ தேரும், இந்த கோழி எத்தனை கிலோ தேரும் தான் கேட்பான். ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், இந்த மாப்பிள்ளை எவ்வளோ கிலோ இருப்பார் அப்படி கேட்கறது இல்லை. என்ன படிச்சிருக்கிறார், என்ன வேலை செய்கிறார், எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு கேட்குறோம்னா, மனிதனை தீர்மானிப்பது அவன் பெற்ற படிப்பும் அவன் பெற்ற அறிவு திறனும் தான் சமுதாயத்தால் தீர்மானிக்கப்படுகிறது என்றால்,
அங்கே ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. மனிதனை சமப்படுத்துவது படிப்பு ஒன்றுதான் என்பதுதான் பெரியார்கள் முதல் எத்தனை பேரும் சொல்லிக் கொடுத்த பாடம். அதைத்தான் சொல்றேன். அப்ப இந்த மனசு இருக்குதே, இந்த மனசை பக்குவப்படுத்துறது. மனுஷனுக்கு ஃப்ராய்டு மூலமா சொல்ல போனா மேல்நிலை மனம், நடுநிலை மனம், ஆழ்நிலை மனம், 3 மனம் இருக்கு. அதெல்லாம் அங்க போக வேணாம். நாம மனசை மட்டும் எடுத்துங்களேன். நம்ம மனசை காயப்படுத்துறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சார். உலகம் மனிதனை பத்தி சகலமா பழகிறது கூட பக்குவம் வேணும். அன்னைக்கு போன மாசம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது. ஜட்ஜ் ஐயா விசாரிக்கிறார். விவாகரத்து கேஸ். அவன் குற்றவாளி கொண்டல நிக்கிறான். எஜமா எனக்கு விவாகரத்து பண்ணி கொடுத்துருன்னா. ஜட்ஜ் ஐயா சொன்னார், சேர்ந்து வாழுங்கடான்னார். நான் முயற்சி பண்ணி பார்த்த முடியாது. இனி வேணவே வேணாம் சாமி, ஒரு முடிவோடு தாங்கிற, நீ பிரிச்சு விட்டுரு. சரி, விவாகரத்து பண்ணிட்டா நான் என்ன எழுதுவேன்னா, அடுத்த மாசத்துலேருந்து அந்த பெண்ணுக்கு, உன் மனைவிக்கு, முன்னாள் மனைவிக்கு ஜீவனாம்சமா உன் சம்பளத்தில் பாதி கொடுக்கணும். இவன் கவலைப்பட்டு மாறுவான்னு அவர் நினைச்சாரு. கலகலன்னு சிரிக்கிறான். ஐயா நீதிபதிக்கு ஒரு குழப்பம் வந்துடுது. என்னடா சிரிக்கிறேன்னாரு. 10 வருஷமா முழு சம்பளத்தையும் கொடுக்குறேன் சாமி, அடுத்த மாசத்துலேருந்து பாதியாவது எனக்கு மீறுது இல்லை. இதை விட ஆனந்தம் உலகத்திலே கிடையாது. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா 5 வருஷத்துக்கு முந்தைய கேஸ் போட்டிருப்பேன். நான் என்ன கேட்குறேன், யாருக்குள்ள என்ன இருக்குதுன்னு யாருக்கு சார் தெரியும்? கடவுளே அவதாரம் எடுக்கிறத நிறுத்திட்டான். ராமாவதாரம் எடுத்தாரு, கிருஷ்ணாவதாரம் எடுத்தாரு, ஒவ்வொரு அவதாரம் எடுத்தாங்க. அப்போ ராவணன் யாருன்னு தெரிஞ்சது, சூரபத்மா யாருன்னு தெரிஞ்சது, பத்மாசுவரன் யாருன்னு தெரிஞ்சது. இப்போ எவன் பத்மாசுவரன், எவன் ராவணன், எவனுக்குள்ள என்ன இருக்குது, எதிர் வீட்டில் இருக்கிறானா, பக்கத்து வீட்டில் இருக்கிறானா, நம்ம கூடவே வரானான்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் கடவுளே பார்த்தாரு, அவதாரம் எடுத்து பிரயோஜனம் இல்லைன்னு அவரே நிறுத்திட்டார். அதனால தான் சொல்கிறேன், நம்ம மனசு மாறினாதான் சார் எல்லாமே. மனம் என்பது அவரவர்களுக்கு சொந்தமானது. நிறைய பேர் இருக்கான், மருத்துவர் மட்டும் என்ன பண்ணுவார், நாம் நினைக்கிறோம் எல்லாமே மருத்துவர். நான் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். அதனால தான் நான் ஒரே ஒரு நூலை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். வேதாத்திரி மகரிஷி, அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அருமையான நூல் ஒன்று எழுதியிருக்கார். மனவளக்கலைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். தயவு செஞ்சு அதை வாங்குங்க. இவ்வளோ பெருசாகுதுன்னு பயந்து போய் வைக்காதீங்க. அதுக்கு உள்ள நுழைங்க, அதுக்கு உள்ள நுழைங்க சார். நம்ம மனசை வெளிப்படுத்துகிறார் அவர். அற்புதமாக எழுதியிருப்பார். நேர குறைஞ்சபட்சம் ஒன்று மட்டும் நீங்கள் பின்பற்றினா போதும். 5 ஒழுக்க பண்பாடுன்னு ஒன்று எழுதியிருப்பார். அதில் அந்த வார்த்தைகள் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தைகள். அற்புதமான வார்த்தைகள் சார். இந்த மனசை அப்படியே ஆராயிறார். எப்பயுமே ஒன்று வச்சுங்க, மனம் என்பதைத்தான் வள்ளுவரும் வலியுறுத்தினார். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும்னார். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகல நேர பெறண்டார். நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை தர்மங்களுக்கும் அறங்களுக்கும் எது காரணம் என்றால், எது நிலையம் என்றால், மனம்தான் நிலையம் என்றால், அந்த மனதை பக்குவப்படுத்துவது நூல்களை தவிர பிரபஞ்சத்தில் வேற எதுக்கும் அந்த ஆற்றல் கிடையாது. அதைத்தான் படிங்கன்னாங்க. கடைசியில் பிள்ளைகள் பாடினாங்களே, சங்கத்தமிழ் நூலை படின்னு பாட்டு பாண்டாங்கல்ல இந்த பிள்ளைகள். உண்மையிலேயே கலைகள் 1000 இருந்தாலும் பிள்ளைகள் நிறைவாக பாடின பாட்டு, நெஞ்சிலே நிற்கிற பாட்டு சங்கத்தமிழ் நூலை படின்னு பிள்ளைகள் பாடினாங்க. படிப்படின்னு நூலை அந்த பாட்டை பாடினாங்க. அதுதாங்க படிக்கிறதுனுடைய அழகு. மனதை பக்குவப்படுத்துறது லேசான விஷயம் இல்லை சார். இது நிறைய விஷயங்கள் நான் போவேன், நிறைய பக்குவங்கள். ராமாயணம் படிங்க. சொத்து வேண்டாம் வேண்டாம் என்று தூக்கி எறிந்தால் சொந்தங்கள் பெருகும் என்பதுதான் ராமாயணம். மகாபாரதம் படிங்க. சொத்து வேண்டும் வேண்டும் என்று போராடினால் சொந்தங்கள் அழியும் என்பதுதான் எச்சரிக்கை சொல்லுவது மகாபாரதம். ஏன் மனிதனை உனக்கு எது வேண்டும் எது வேண்டாம் நூல்கள் தீர்மானித்து நமக்கு சொல்லுதியா? அதை உள்வாங்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்குது. சாதாரணமான சரித்திரம் அல்ல. சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்பட்டு தூக்கு தண்டனை நிறைவேற்றுகிற நேரம் வருகிற போது கூட இன்னும் ஒரு 10 நிமிடம் கொடுங்கள்,
நான் படிக்கிற புத்தகத்தை முடித்து விடுகிறேன் என்று பகத்சிங் சொன்ன வரலாறு தான் இந்திய வரலாறு. சார், தன்னை அச்சப்படுத்தி ஆட்படுத்தி கொண்டிருக்கிற அந்த புற்றுநோய்க்கு ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்ற டாக்டர் சொன்ன போது ஒரு நாளைக்கு தள்ளி வையுங்கள், ஒரு நாளைக்கு தள்ளி வையுங்கள், நான் ஒரு நூலை முடிக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா மருத்துவரிடத்தில் கேட்ட வார்த்தை மறக்க முடியுமா? படிப்பினுடைய வாசனை, படிப்பினுடைய சுகம் எவ்வளவு சாதாரணமானதல்லையா? ஏதோ படிச்ச அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே பார்த்துட்டு அப்படியே மூடி வைக்கிறது இல்ல படிப்பு. அதை சிந்தையிலே ஏற்றி மனதிலே கொண்டு வந்து பக்குவப்படுத்தணும் மனசை. அதனால்தான் கோர்ட்ல கூட பாருங்க சாட்சியை தேடுறான். அன்னைக்கு ஆடு திருடிட்டான்னு ஒருத்தன் குற்றவாளி கூண்டில் நிற்கிறான், வக்கீல் வாதம் பண்ணாரு அவனுக்காக. வாதமெல்லாம் முடிஞ்சது. போதிய சாட்சிகள் இல்லாததனால் இந்த மனிதன் ஆடு திருடவில்லை என்று விடுதலை செய்கிறேன் ஜட்ஜ் ஐயா. அந்த கூண்டில் நின்னுங்க அவன் அப்படியே சொன்னான், ரொம்ப நன்றி எஜமா, அந்த ஆட்டை நானே வச்சுக்குவான். இவர் சாட்சி இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்தார், அவன் மனசாட்சியோட பேசுறான். சார், சாட்சி வேற மனசாட்சி வேற. அந்த மனம் என்ற ஒன்றை மனிதன் பெற்றிருக்கிறான், வேற எதுக்கும் சொல்ல முடியாது போய். அந்த மனத்திலே தான் ரசனைன்னு ஒண்ணு வச்சான் கடவுள். அடிவயிறு பட்டினி, ஆனாலும் கூட அவனுடைய ஆனந்தத்துக்கு பஞ்சம் இல்லை. மகாகவி பாரதி எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று பாடினான். எத்தனை கோடி இன்பம் சொன்னான் சார், ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை. நிறைவு பண்ணுமா? இல்லை. சில நேரங்களில் நான் வீட்டில் பேசுவேன், எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து நிற்கும். அது மாதிரி இந்த தம்பி வந்து நிற்கவே எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த நூல்கள். சாதாரணமானது இல்லைங்க. நல்ல நூல்களுக்கு வந்து நீங்க படிச்சாதான் சார் தெரியும். இந்த ஐந்தொழுக்க பண்பாடு சொன்ன பார்த்தீங்களா, என்ன அழகு தெரியுமா? ஆசை சீரமைப்பு. நீங்க தயவு செஞ்சு இந்த வார்த்தைகளை மட்டும் உள்வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆசையை ஒழிக்க முடியாது சார். புத்தர் சொன்னாரு, ஆசைதான் உலக அழிவுக்கு காரணம், அதை ஒழிக்கணும்னாரு. நானே கேள்வி கேட்டிருந்தேன், புத்தர் என்ன கூறினார்? அவன் பதில் எழுதுறான், சார் ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று புத்தர் ஆசைப்பட்டார்னு எழுதலாம். என்ன ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர் பாருங்க. ஆசையை ஒழிக்க முடியுமா? முடியவே முடியாது. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி எழுதுகிறார், ஆசை சீரமைப்பு. ஆசையை பக்குவப்படுத்திக்கடா, ஆசையை பக்குவப்படுத்திக்க. இந்த மனம் இருக்கிறதே, இது ஒரு ஊஞ்சல் மாதிரி. இந்த ஊஞ்சல்ல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா முன்னாலையும் பின்னாடி அசைகிறோம், ஆனந்தமா இருக்கும். மெல்ல அசைஞ்சா, ஸ்பீடா அசைஞ்சா பயம் வந்துடும், விழுந்துருவோமோன்னு. ஆசா நிகழம் துகளா எனவென் பேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு அருணகிரிநாதர் சுவாமிகள் அதை பாடுறார். இந்த ஆசை சங்கிலியால், ஆசை என்ற சங்கிலியால் மனம் என்ற ஊஞ்சல் அலைகிற போது, இதே கடலூர்ல நீங்க காலையில பெரியவங்களுக்கு சொல்ற வாக்கிங் போவீங்க, இந்த செம்மண்டல வழியா போவீங்க, மனசை கூட வரவங்களோட சேர்ந்து பேசுது. 25 வருஷத்துக்கு முந்தி 200 ரூபாய்க்கு வச்சு சொன்னான் இந்த இடத்த. அட போடா, இங்க எவன்டா வாங்குவான் அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு 2 கோடி போகுதுன்றான். பக்கு பக்குன்னுக்குது. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இருப்பது இறைவன் தந்தது, இல்லாதது இனிமேல் இறைவன் தரப்போவது என்று மகிழ்ச்சி அடையுங்கள். அதுதாயா புத்தகம் நமக்கு கற்பித்து கொடுக்குது. போன மாசம் நான் பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன். அர்ச்சனை பண்ணணும்னு ஆசைப்பட்டு பட்டாச்சாரியார் உள்ள போனார். பெருமாள் கிட்ட தீபாதனை காட்டினார். தீபாதனை அப்படியே தூக்கின்னு வந்தாரு. என்கிட்ட வரும்போது அல்ப மனசு தானே, அல்ப மனசு தானே. இந்த 5 ரூபாய் வச்சுக்கிறேன், 10 ரூபாய் வச்சுக்கிறேன், 20 ரூபாய் வச்சுக்கிறேன், 50 ரூபாய் வச்சுக்கிறேன், 500 ரூபாய்க்குது. இந்த 2 விரலை விட்டு இந்த 5 ரூபாய் எங்க இருக்குதுன்னு தேடி நிற்கிறேன். தேட தேட ஐயருக்கு பொறுமை இல்லை, கிராஸ் பண்ணி போயிட்டார். போய் எதிரில் இருக்கிற 3வது ஆளுகிட்ட போய் நின்னாரு. இந்த தேடுற வேகத்தில் இந்த முன்னாடி இருந்த 500 எகிரி குச்சி காத்துல அந்த 3வது நிற்கிறான எதிரில் அவன் காலில் போய் விழுந்தது. அவன் குனிஞ்சு பார்த்து இது நம்ம பணம் இல்லைன்னு எடுத்து ஐயர் தட்டில் போட்டான். அவர் உள்ள போய் பெருமாள் கழுத்தில் இருக்கிற மாலையை கொண்டாந்து அவனுக்கு போட்டார். சார் 500 என்னது, ஆனால் சகல மரியாதையும் அவனுக்கு. இந்த 500 நான் கொடுத்துருந்தா அந்த மரியாதை எனக்கு இருந்திருக்கும். அப்போ தான் நான் நினச்சிக்கிறேன்,
யார் யாருக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானிக்கிறானோ அது அப்போது நடக்கும் என்ற உண்மையை ஞான வெளிச்சத்தை நான் பெற்றேன் சார். அறிவு வேற, அனுபவம் வேற. பிறப்பெறப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெறப்படுவது யாதனை கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்று அருகே வந்த அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். கவியரசு கண்ணதாசன் சொன்ன உத்தரவாத அழகான செய்தி. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம்? ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் ஆசையை அளவிட்டுக்கோ. சில பேர் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? தேவையில்லாத பொருள்களை வாங்கி கடன்ல இஎம்ஐ எல்லாரும் பார்த்தா இஎம்ஐ அதுல என்னடா பெருமை இருக்குது? கடன் வாங்குறதுல ஒரு பெருமையா? எல்லாம் இஎம்ஐயில் வாங்குது, இஎம்ஐயில் வாங்குது. அவன் என்ன நினச்சிங்கிறான்? இஎம்ஐன்னா ஏதோ வெளிநாடு போலக்குது, அங்கேருந்து வாங்கி இருக்கிறான் போலக்குதுன்னு கேட்குறவன் நினச்சிங்கிறான். சில வீட்டில் பிள்ளைகள் போய் சொல்லுவான், அந்த அம்மாவை போய் கேட்பாங்க, பிள்ளை எங்கே போய்க்கிறான்? இன்னமும் அரியர்ஸான், ஏதோ ஒரு பரீட்சை ஏதோ போய்க்கிறான். அது எழுதுனதே திருப்பி எழுத போகிறான்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. இல்லை, கடன் வாங்குறது என்ன இருக்கு? தேவையற்ற பொருள்களை வாங்கி தேவையான பொருளை விற்க வேண்டி இருக்கும். எழுதி வச்சுக்கங்க. தேவையற்ற பொருள்களை கடனுக்கு வாங்கி அதை அடைக்க முடியாமல் தேவையான பொருளை விற்று அடைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். ஆசை சீரமைப்பு, சினம் தவிர்த்தல். ஃபேண்டாஸ்டிக் வாடியா, முடிச்சிடுறேன். சினம் தவிர்த்தல். சினம் தவிர்த்தல் அவர் மேல கோபப்படலாமா? சினம் தவிர்த்தல்னா கோபத்தை தவிர்த்துருன்னார். அன்னைக்கு டாக்டர் ரொம்ப கடும் கோபத்தில் இருக்கிறாரு. ஒருத்தன் ஆபரேஷன் பண்ண வந்தவன் கேட்டான், டாக்டர் நான் ஆபரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன்? நீ எப்படி இருப்ப? அந்த ஆள் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கிறான். அந்த ஆள் டென்ஷன்ல இருக்கிறான். அந்த நேரத்தில் போய் கேட்டா சினம் தவிர்த்தல், கவலை ஒழிப்பு. என்ன அழகான வார்த்தை பாருங்க. கவலையை ஒழிச்சிடு. அவர் ஆசையை ஒழிக்குன்னு சொல்லல, ஆசை சீரமைப்பு. சினம் தவிர்த்தல், கவலையை ஒழிச்சிடு. உலகத்திலே கவலைப்படுறது மாதிரி, கவலைக்கு கவலைப்படுற மாதிரி உலகத்தில் எதுவுமே கிடையாதுயா. கவலைக்கு மருந்தே கிடையாது. மருந்து இருக்குன்றார் திருவள்ளுவர். என்ன திருவள்ளுவர் சொன்னாரு? நீங்க படிச்சாதானே அது சுகமா தெரியும். மனக்கவலைக்கு என்ன மருந்து? தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதென்னார் திருவள்ளுவர். இறைவனுடைய திருவடியை சரணாகதி அடைஞ்சிரு. டாக்டர் கிட்ட பேஷண்ட் வரான் சார், ஸ்டெதாஸ்கோப் எப்படி வைக்கிறாரு, முதுகுல வைக்கிறாரு, கண்ணை பார்க்கிறாரு, நாக்க நேட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னாரு. அவன் கேட்கறான், இம்மா நேரம் நீ என்ன பார்த்தேன்னு கேட்கறான். அவருக்கு மனக்கவலை ஃபீலிங் அதிகமாகுது. கேட்டதுக்கு பதில் சொல்லு. வலது கால் முட்டி குடையுது. என்ன வயசு? 72 வயசுனா குடைய தான் செய்யும். சரி, இடது கால் முட்டிங்க அதே வயசு ஏன் குடையலன்னா? அவருக்கு குடைய ஆரம்பிச்சது. இப்போ இப்படி வச்சாரு. இவன் கேட்கறான், பெயின் வலிக்கிற மாதிரி தெரியுதான்னா? ஆமான்னாரு. அது பயப்படுற மாதிரி வழி இல்லை, இஞ்சி தட்டி டீ போட்டு சாப்பிட்டா சரியா போகணும்னா. இப்போ நான் என்ன இது ரெண்டும் சரியாகும்னா என்ன பண்ணுறதுன்னா, டெய்லி 4 கிலோமீட்டர் நடன்னார். நடக்கிற காரியமாக சொல்லு டாக்டர்னா. டாக்டரும் டென்ஷன் ஆகிட்டார். நீ நடக்கலைன்னா உனக்கு காரியம் நடக்கும்ட்டார். ஏன் இதை சொல்றேன்னா, சினம் தவிர்த்தல். தவிர்க்க முடியாது, சினத்தை தவிர்த்து கவலையை ஒழிச்சிடு. அப்புறம் எண்ணத்தை ஆராய்ச்சி செய். எண்ணம்னு ஒரு மனிதனுக்கு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நான் அரைக்குறையா முடிச்சுட்டு போகக்கூடாது. எங்கள் வாத்தியார் அப்படி தான் ராமாயணம் நடத்தினார். அனுமன் கடலைன்னாரு, பெல்லடிச்சிட்டான், போயிட்டார். எங்களை ராத்திரி பூரா தூக்கம் வரல. தாண்டனா தாண்டலையா, அது மாதிரி நான் விட்டுறக்கூடாது. குறையா ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நீங்கள் 6 மணின்னா 6 மணிக்கு கொடுத்துருக்கணும். நான் எங்கேயுமே முன்னாடி போக மாட்டேன் சார். சொந்த மாவட்டமாச்சேன்னு 4 மணிக்கு வந்துட்டேன். ஆனால் அந்த சிவில் தாசில்தார் ரொம்ப அருமையான மனுஷன், தங்கமான மனுஷன். என்னை அவ்வளவு உபசரிச்சாரியா. எங்கள் மாமனார் வீட்டில் கூட அவ்வளோ உபசரிக்கலை. ரொம்ப அருமையான மனுஷன். இருக்கட்டும். எண்ணம் ஆராய்தல். மனுஷனுக்கு தான் எண்ணம்னு ஒன்று இருக்கு. நினச்சி பாடுறான்னு சொல்கிறான நிறைய பேர். நினச்சி பாடுறான்னு சொல்கிறான நிறைய பேர். எண்ணம்னு நமக்கு தான் இருக்குது. எண்ணிய முடிதல் வேண்டும். பாரதி சொன்னான், எண்ணிய முடிதல் வேண்டும்.
அடுத்த வரி பாருங்க, நல்லவே எண்ணல் வேண்டும். பாசிட்டிவா நினைடா, ஏன் நெகட்டிவ்? பாசிட்டிவா நினை. அப்போ எண்ணம் ஆராய்தல். கடைசியில் என்ன வருது தெரியுமா? நான் யார், நான் யார் என்று தற்சோதனை செய்து கொள். தன்னை அறியின் தனக்கு ஒரு கேடில்லை என்றார் திருமூலர். நண்பர்களே, அறிவு புத்தகங்கள், ஆன்மீக புத்தகங்கள், வரலாற்று புத்தகங்கள், ஏன் கதைகள் கூட நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதற்கு நிறைய உதவும். நேரம் இருந்தால் நிறைய பேசி இருக்கலாம். சரியான 1 மணிக்கு கொடுத்தவர்கள் அதை நிறைவு செய்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, வாய்ப்பிருந்தால் பெரிதொரு சமயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எப்பொழுதும் என் பேச்சை நான் தொடங்குகின்ற பொழுது இந்த வார்த்தையை பிரார்த்தனையாக சொல்லி தொடங்குவது வழக்கம். இன்றைக்கும் நான் அந்த வார்த்தையை சொல்லியே தொடங்குகிறேன். மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றி. மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த சொல்லை நான் சொல்லி கேட்டு பழக்கமாக இருக்கும். இன்றைக்கும் அப்படியே என் பேச்சை தொடங்குகிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒற்றை சொல் இதோ இந்த நிமிடங்களில் இந்த உதடுகளில் இருந்து உதிர்ந்து விட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் முன்னால் சில சிந்தனைகளோடு நிற்கிறேன். புத்தகம் என்ன செய்யும் என்பது எனக்கிடப்பட்ட தலைப்பு. எனக்கு முன்னால் பேசிய நல்லாசிரியர் புலவர் ராமலிங்கம் அவர்கள் புத்தக வாசிப்பு குறித்தும் அதன் பலன் குறித்தும் சரியாக 1 மணி நேரம் பேசியிருக்கிறார். 6 மணிக்கு மேடையை கொடுத்திருந்தா 7 மணிக்கு முடிச்சிருப்பார். 7:30 மணிக்கு கொடுத்தீங்க, அதனால 8:30 மணிக்கு முடிச்சிருக்க. ஆனா ரொம்ப திறமையான மனிதர். பேசி முடிச்ச உடனே கிளம்பிட்டார். நீங்கள் எல்லோரும் தங்கி அடுத்த பேச்சாளருடைய பேச்சை கேட்க காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். புத்தகத்தை பற்றி பேசுவது என்றால் எனக்கு நிரம்ப பிடிக்கும். ஏனென்றால் புத்தக வாசிப்பினால் பல உயர்வுகளை வெற்றிகளை அடைந்தவள் நான். இன்றைக்கு இந்த புத்தகம் வாசித்தால் உங்களுக்கு அது என்ன செய்யும் என்பதனை என் வார்த்தைகளில் நான் சொல்லிவிடுகிறேன். இன்றைக்கு 5வது நாளா? 5வது நாள். நிறைய கடைகள் விரித்திருக்கிறார்கள், புத்தக கடைகள். இந்த புத்தகங்களை வாங்குகின்றவர்களை பார்த்து நான் எப்பொழுதும் சொல்ல விரும்புகின்ற சொல், எனக்கு கிடைத்த இடம் தஞ்சை. தஞ்சை புத்தக கண்காட்சியில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இப்படி பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருப்பேன் நான். ஏதோ ஒரு பொன்மொழி எழுதி போட்டு இருந்தாங்க. ரொம்ப பிடிச்சது அந்த பொன்மொழி. மனசை என்னமோ பண்ணிருச்சு. அத ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலும் புத்தக திருவிழாவிலும் நான் சொல்லுவது என்னுடைய வாடிக்கை. அந்த பொன்மொழி என்ன தெரியுமா? புத்தகம் வாங்குகின்றவர்களை பார்த்து ஒரு மேனாட்டு அறிஞன் சொன்ன ஒரு பொன்மொழியை அவர்கள் பொதித்து வைத்திருந்தார்கள். அது இப்படி சொல்கிறது, என் தோழமைகளே, நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. காசு கொடுத்து தானே வாங்குகிறோம். நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. நீ காசு கொடுப்பது எல்லாம் புத்தகத்திற்கான அச்சு கூலியும் காகித கூலியும் தானே தவிர எந்த புத்தகத்தையும் உன்னால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது என்று அந்த பேரறிஞன் சொல்லி இருந்தார். சிந்தனைகளை எப்படி வாங்குவீர்கள்? சிந்தனைகளை காசு கொடுத்து வாங்கிவிட முடியுமா? இன்றைக்கு நான் சில வெற்றிகளை அடைந்திருக்கிறேன் என்றால் இந்த புத்தி காரணம்.
இந்த புத்தியை நான் எப்படி தீட்டிக் கொண்டேன் என்றால் வாசிப்பின் மூலமாக தீட்டிக் கொண்டேன். வாசிப்பு என்ன செய்யும் என்றால் முன்னால் இருக்கின்ற மனிதனுடைய மனதில் என்ன ஓடுகிறது என்பதனை அவன் உச்சரிக்கின்ற மொழியாலும் அவன் உச்சரிக்காமல் இருக்கின்ற மௌனத்தாலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை உனக்கு தரும். அதனால் புத்தக வாசிப்பை நீ கையில் எடுக்க வேண்டும். இன்றைய குழந்தைகள் நிறைய பேர் புத்தகத்தை வாசிப்பது கிடையாது. நிறைய புத்தகங்களை வாங்குகிறோம். எத்தனை பேர் புத்தக வாசிப்பு பழக்கத்தை இங்கே கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேட்டால் ஒரு 10 பேர் தான் கை உயர்த்துவார்கள். புத்தக வாசிப்பு பழக்கம் இல்லை இன்றைக்கு. ஆனால் நிறைய புத்தகங்கள் விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. நான் ஒரு பெரும் ரகசியத்தை சொல்லுகிறேன் குழந்தைகளே, மாணவ கண்மணிகளே, என் தமிழ் உறவுகளே, புத்தக வாசிப்பு என்பது ஏற்கனவே நீங்கள் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று துடிக்கின்ற அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் தடுக்கின்ற சுவர்களை இடிக்கக்கூடிய சிந்தனையை அது தரும். எனக்கு தந்திருக்கின்ற காரணத்தினால் நான் சொல்லுகிறேன். சில வார்த்தைகள் பெரியவர்கள் புத்தகங்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று தேடினேன். 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது மகாத்மா காந்தி சொன்னார், ஒரு நூலகம் கட்டுவேன். இது மகாத்மா காந்தி. சரி, நம்ம தாத்தா என்ன சொன்னார்? தந்தை பெரியார் பெண்களின் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகம் கொடுத்தால் போதும். இது தந்தை பெரியார். தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்று பதிலளித்தார் ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்கிக் கொண்டிருக்கிறது என்றான் ரசல். மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது? அப்பா குழந்தைகளே கவனம். மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் சொன்னான் புத்தகம் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு அது புத்தகம் என்பது. நான் இங்கே நிறுத்துகிறேன். தான் வாழ்க்கையில் வாழ்ந்த அனுபவங்களை எழுதி போன இடங்களிலெல்லாம் பெற்ற அனுபவங்களை ஓலைச்சுவடிகளிலும் தோள்களிலும் எழுதி வைத்திருந்தான் 7ஆம் நூற்றாண்டில் ஒரு மன்னன். அவன் 14ஆம் எகிப்திய மன்னர் பாரோன். அவன் அடுக்கி வைத்திருந்த அந்த ஓலைச்சுவடிகளும் தோள்களும் நிறைந்த அந்த அறைக்கு என்ன பெயர் வைத்திருந்தான் தெரியுமா? மன மருத்துவ நிலையம். மன மருத்துவ நிலையங்கள் இவையெல்லாம் வெறும் புத்தக கடைகள் அல்ல. அவை எப்படி நீங்கள் அதை போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஊக்கமளிப்பதற்காக இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்து ஒருவரிடம் கேட்டார்கள், நீங்கள் புத்தகத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நான் இதை சொல்றேன், இன்று இரவு தூங்க மாட்டீங்க. நீங்க இதை யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் இருந்து கொள்கிறேன். புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதியுங்கள். நெல்சன் மண்டேலா. அது மட்டும் அனுமதிங்க போதும்னா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது புத்தகங்கள் வேண்டும் என்று சற்றும் தயக்கமின்றி லெனின் கூறிட குவிந்தன லட்சக்கணக்கான புத்தகங்கள் என்று வரலாறு சொல்கிறது. ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் பொழுது வரும் முன் பணத்தில் முதல் $100 புத்தகம் வாங்குவாராம் சார்லின் சாப்ளின். நான் வரலாறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கித் தரும் ஆகச் சிறந்த பரிசு ஒரு புத்தகம்தான் என்கிறார் சர்ச்சில். பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எவை என்று கேட்டபொழுது புத்தகம் என்றால் மார்ட்டின் லூதர் கிங். புக்ஸ். நான் இங்க நிறுத்துறேன். உலகத்தில் ஒரு போர் ஒரு நிலத்திற்கு எதிராக நிகழ்த்தப்படுகிறது என்றால் அங்கே முதலில் அழிக்கப்படுவது நூலகம்தான் என்று வரலாறு சொல்கிறது. வரலாறு அழிக்கப்பட வேண்டும் என்றால் நூலகங்கள் மீதுதான் குறிவைக்க வேண்டும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது,
புத்தகங்கள் எப்படி மனித வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கின்றன என்று யோசிக்கின்ற பொழுது, நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் ஆபிரகாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவன்தான் என் வழிகாட்டி. ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்தில் உள்ள மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா? நான் இதுவரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினதில்லை. இப்ப வந்துட்டு போறதை கூட கலெக்டர் தான் கொடுக்க போற. உலகத்தில் இருக்கக்கூடிய மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா? ஒரு நூலகத்திற்குள் செல் என்கிறார் டெஸ்கார்டஸ். போதும் என்று நொந்து போய் இளைய குழந்தைகளே, போதும் என்று நொந்து போய் புதிய வாழ்வை தேடுகிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்கு என்கிறான் இங்கர்சால். ஒரு புக் வாசிக்க ஆரம்பி, முடிக்கிற வரைக்கும் பார், உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழும். அது சாதாரண கதை புத்தகமாக கூட இருக்கட்டும். சில புத்தகங்களை சுவைப்போம், சிலவற்றை அப்படியே விழுங்குவோம், சில புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம் என்கிறான் பிரான்சிஸ் பேக்கன். புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட மிகப்பெரிய ஆயுதங்கள் புத்தகங்கள் என்கிறான் லெனின். உண்மையான வாசகன் வாசிப்பதை முடிப்பதே இல்லை என்கிறான் ஆஸ்கர் வைல்ட். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு. சிக்மண்ட் ஃப்ராய்ட். புத்தகங்களை வாசிங்க, அதுதான் மனதிற்கு மருத்துவம். பாருங்களேன், பழங்காலத்திய மகா புருஷர்களை நேரில் தரிசித்து அவர்களுடன் உரையாட வேண்டுமா? புத்தகங்களை கையில் எடுங்கள் என்கிறார் மாசேத்துங். இதெல்லாம் சாதாரணமான வார்த்தைகள் இல்லை. ஏதோ இவர்கள் எல்லாம் சும்மா போற போக்கில் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்களை பேசி இருக்கிறார்கள். ஆனால் புத்தகம் குறித்து இந்த வரலாற்று அறிஞர்கள், சான்றோர்கள், சாதனையாளர்கள் எதை சொன்னார்கள்? நான் வாசித்த ஒரு புத்தகத்தை சொல்றேன் உங்களுக்கு. என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு எது மேடம்? ஏன்னா அவங்க வாங்கிக்கலான்னு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. வாசிக்கின்ற பொழுதெல்லாம் ஒவ்வொரு புத்தகமும் நம்மை ஏதோ ஒரு வகையில் வழிபடுத்தி கொண்டுதான் இருக்கிறது. நான் வலம்புரி ஜான் அவர்கள் பேச்சை கேட்டிருக்கிறேன். அவர் சொல்வார், எந்த நூலை நீ புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல நூல் அல்ல. எந்த நூல் படிக்கின்ற பொழுதெல்லாம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல நூல் என்று சொல்லுவார் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான். நான் இப்படி யோசிச்சு பார்த்திருக்கேன். ஒரு புத்தகத்தை நான் வாசிக்கிறேன், இதோ இளைஞர்களுக்காக இந்த சிந்தனையை தூவுகிறேன். விதைகள் தான். டான்ஸ நீங்க 8:30 மணிக்கு மேல வச்சிருக்கணும், கிரௌட் இருக்கும். பேச்ச 6 மணிக்கு தொடங்கிருங்க, நாளையில இருந்தாவது. கேட்கின்றவர்கள் அவர்களை டயர்டாக்க கூடாது. 1 மணி நேரமா நானும் டயர்டா தான் உட்கார்ந்துருக்கேன். கேட்க கேட்க டயர்ட். மிக மிக கவனம். நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் தோழமைகளே. என்னை பொறுத்த அளவில் நான் பைபிளை வாசிக்க வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் குரானை வாசிக்க வேண்டும் என்றால் நான் ஒரு இஸ்லாமியனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உபனிஷதங்களை வாசிக்கிறேன், ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நூல்கள் தானே, வாசியுங்கள். யாரோ ஒருவர் சொல்லுகின்ற சிந்தனையை விட நான் அனுபவித்த அந்த சிந்தனைகளை உள்வாங்குவதில் புத்தகம் என்னை வேறு தளத்திற்கு அழைத்து செல்கிறதா இல்லையா? இப்பொழுது சமீபத்தில் நான் படிச்ச ஒரு புத்தகத்தை சொல்றேன். பைபிள்னு அதுக்கு பேரு. படிச்சேன். அதுல ஒரே ஒரு பகுதி, அந்த பகுதி என்ன நிறைய நாள் யோசிக்க வச்சிருக்கு. மதம் சார்ந்து அதுல எதுவுமே இல்லை. நான் சொல்ல போற கருத்துல மதம் சார்ந்து எதுவும் இல்லை. அப்படி இருந்தால் நானே சொல்ல மாட்டேன். மனிதனின் வாழ்க்கை சார்ந்த கருத்து. இப்படி தொடங்குதுங்க அந்த வசனம். காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள்.
சரியா? செல்வத்துள் செல்வம் அச்செல்வம். கல்வி என்பது செவிச்செல்வம். பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். நான் அலர்ட் ஆயிட்டேன். ஏன்னா கண்ணுக்கும் காதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா பிள்ளைகளே? கண்ணுக்கு மூடி இருக்கு, காதுக்கு மூடி இல்லை. கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். இதை மூடிக்கலாம், இதை மூடு பார்ப்போம். இங்க ஏதாவது விஷம் போனா முறிவு இருக்கு, இங்க விஷம் போனா முறிவு இல்லை. நல்ல சொற்களை கேட்டல். என் பேச்ச நீ கேட்கவே மாட்டியா? இப்படி சொல்றவங்க எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கிறோம்? எனக்கு ஒரு 10 வருஷமா ஒரு பிரச்சனை. யார் பார்த்தாலும் பர்வீன் சுல்தானா மேடம், உங்க பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல என்ன உனக்கு பிரச்சனைங்கிறியா? அடுத்த டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, உங்க பேச்ச கேட்காம நான் தூங்குறதே இல்லை. தூங்கும் போது உங்க பேச்சு கேட்டுட்டு தான் தூங்குறது. ரொம்ப நாளா எனக்கு ஒரு யோசனை, தூங்கவா பேசுறேன்? என் பேச்ச கேட்டு எப்படி உனக்கு தூக்கம் வருது? விழிக்க வைக்கத்தானே பேசுகிறேன். என் தோழி ஒருத்தி துபாயில இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா, பிரமாதமான மெசேஜ். பர்வீன் சுல்தானா, நீ நல்ல பேச்சாளி, உன் ஆன்மாவில் இருந்து பேசுகிறாய். யூனோ, இங்கிலீஷ்ல எழுதுறாங்க, யூனோ உனக்கு தெரியுமா உன் பேச்சு என்பது தூக்க மாத்திரை என்று. அது கீழே ஒன்று எழுதியிருந்தாங்க, அதுதான் மேட்டர். அவ சொல்றா, உன்னால் எதுவும் முடியாது என்று இந்த உலகம், இந்த வாழ்க்கை என்னை கசக்கி காலில் போட்டு மிதித்து மன உளைச்சலுக்கு உட்படுத்தி நான் என் படுக்கையில் விழுகின்ற பொழுது தூக்கமில்லாமல் தவிக்கிறேன். அப்பொழுது என் தொலைபேசியில் நீ வருகிறாய், வந்து சொல்கிறாய், வாழ்க்கை அழகானது, நாளை விடியல் உனக்காகத்தான், சூரியன் உனக்காகத்தான் வரப்போகிறது, எழு, உன் ஒளி வந்தது, பிரகாசி என்று நீ சொல்கிறாய். நான் அமைதியாகிறேன், விடியலுக்காக காத்திருக்கிறேன். உன் பேச்சு என்பது தூக்க மருந்து தானே. சொற்கள் அப்படித்தான். ஒரு 10 நாளைக்கு முன்னால தமிழ் மொழி சார் பத்தி ஒரு 100ஆண்டு விழா வந்தது. அங்க பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. நான் 1 வருஷமா படிச்சிட்டு இருக்கிறேன் தமிழ் மொழி ஐயாவை. படிக்கிறேங்க, அந்த ஆள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆடி போனங்க அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து. இங்க பெண்கள் இருக்கிறீர்களா? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இளைஞர்கள் இருக்கிறீர்களா? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கொடுமை என்பது, நமக்கு நிகழ்த்தப்படுகின்ற கொடுமை என்பது ஒரு காட்டுக்குளவி போல் கொத்தி 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 நம்மை விழிப்படைய செய்கிறது என்று எழுதுகிறார். கொடுமை என்ன செய்யணும்? உங்களை தோற்கடிக்க கூடாது. யாரேனும் உங்கள் முன்னால் கொடுமையை நிகழ்த்தினால், அது உங்களுக்கு நிகழ்த்தப்பட்டால், அது ஒரு குளவி போல் கொட்டி தட்டி உங்களை எழுப்ப வேண்டுமே தவிர நீங்கள் அதற்கு பலியாக கூடாது என்று தமிழொலி எனக்கு சொல்லித் தருகிறார். ஒன்றை நான் எப்படி பார்ப்பது, இந்த உலகத்தை நான் எப்படி புரிந்து கொள்வது சொல்லித் தருகிறார். பாருங்க, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிறதா பைபிள். அடுத்த வசனத்தை பார்த்தேன். சரி, காது இருக்குது, சொல்லு, கேட்கிற, என்ன சொல்ல போற? விதைக்க தெரிந்த ஒரு வார்த்தை கூட விட்டுறக்கூடாது. நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? வார்த்தைகளை விட்டுறோம். நடுவில் எது பிடிச்சிருக்கோ அது மட்டும் தான், எது பிடிச்சிருக்கோ அது மட்டும் மனப்பாடம் ஆயிடும், மற்றதெல்லாம் விட்டுருவோம். வாசித்தால் எப்படி வாசிக்க வேண்டும்? கரைச்சி குடிச்சிடணும். பாருங்க, அது சொல்லுது, விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். புரிஞ்சிருச்சா? அவனுக்கு விதைக்க தெரியும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.